வணக்கம். சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரகலாவத் பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி மார்ச் 2ஆம் தேதி, வாரத்தின் முதல் நாள், திங்கட்கிழமை. மார்க்கெட்டு நல்ல அடி. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க. இன்னொரு லாஸ்ட் 2-3 டேஸாகவே இது ஓடிக்கிட்டு இருக்குது. ஈரான், அமெரிக்கா, ஆன் த ஒன் சைடு அமெரிக்கா, இஸ்ரேல், ஆன் த அதர் சைடு ஈரான். ஸோ இந்த வார் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் மார்க்கெட்டு இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்டட் தான், நல்ல அடி. ஸோ ஆஸ் வி ஸ்பீக், மார்னிங்லாம் ரொம்ப ஹையராக இருந்துச்சு. இட்ஸ் அபவுட் 2:45 PM. ஸோ ஆஸ் வி ஸ்பீக் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நிஃப்டி 50 வந்து ஒரு 1.25% டவுனாக இருக்குது. நிஃப்டி மிட் கேப் ஒரு 1.43%, நிஃப்டி ஸ்மால் கேப்பு ஒரு 2.05%. மார்னிங்லாம் இதை விட அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஸ்லோலி ஐ திங்க் பையிங் ஹேஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன். ஸோ இப்போ இந்த போர்னால் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த 3 நாடுகளுக்கு இடையே நடக்கும் போர்னால், ஆன் த ஒன் சைடு இஸ் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல், ஆன் த அதர் சைடு ஈரான், என்ன ஆபத்து, இந்திய பங்குச்சந்தைக்கு என்ன ஆபத்து, இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களுக்கு என்ன ஆபத்து அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு 5 ஐட்டம்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஒன்று வந்து கச்சா எண்ணெய் விலை உயரும். இன்றைக்கி ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் 2 டேஸாக உயர்ந்துருச்சு. இன்றைக்கி வந்து பர்டிகுலராக சவுதி அராம்கோ ரீஃபைனரியில் ஒரு ட்ரோன் மூலம் அட்டாக் ஆகி ஃபயர் ஆகிருக்கு. அதனால் ஒரு பார்ட் ஆஃப் த ரீஃபைனரி அவங்க மூடி இருக்காங்க. அதை வச்சு இன்னமுமே கச்சா எண்ணெய் விலை கூடிருச்சு. ஸோ இப்போ ஆஸ் வி ஸ்பீக் வந்து ஒரு $77-78 per பேரலில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியா வந்து கிட்டத்தட்ட $100 பில்லியன் மேலே வருடம் இறக்குமதி பண்ணுகிறது. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய பில் உயர வாய்ப்பு இருக்கிறது, உயர்ந்து கொண்டிருக்கிறது ஆஸ் வி ஸ்பீக். ஸோ கச்சா எண்ணெய் விலை உயரும். ஒவ்வொரு டாலர் விலையேற்றத்திற்கும் நம்ம வந்து $1 பில்லியன் ஷெல் அவுட் பண்ணணும் வருஷத்தில். ஸோ செகண்ட் வந்து பணவீக்கம் உயர வாய்ப்புள்ளது, உயரும். ஏன்னா இப்போ கச்சா எண்ணெய் விலை கூடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் ஐட்டம்ஸு ரேட்டெல்லாம் கூடும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு கூடும். ரீஃபைனரி ஐட்டம் எல்லா இடத்துலையும் பல இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம். லிப்ஸ்டிக்லேருந்து வேஸ்லின்லேருந்து பல ஐட்டத்தில் ரீஃபைனரி ஐட்டம் தான் யூஸ் பண்ணுறோம். இந்தியாவுடைய டோட்டல் ரெக்குயர்மெண்ட்டில் 80% வந்து இம்போர்ட், 20% தான் உள்நாட்டு ப்ரொடக்ஷனு. ஸோ பணவீக்கம் உயரும். தேர்டு வந்து நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு குறையும். ஆல்ரெடி $1, $1.5, இன்னும் $90 இப்போ 91 ஆயிடுச்சு. ஸோ இந்த போர் தொடர்ந்தால் நம்மளுடைய ரூபாய் மதிப்பு குறையும். ஸ்டாக் மார்க்கெட்டு ஆல்ரெடி விழுந்திருக்குன்னு சொல்லியாச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டில் டர்புலன்ஸ் இருக்கும். அண்ட் தென் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடியது. இப்போ சமீபத்தில் அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது வந்து இது ஒரு 4 to 5 weeks இந்த வார் தொடரும், இந்த போர் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈவன் ஒரு 1 month முடிஞ்சிருச்சுன்னா கூட பெரிய பிரச்சனை இல்லை. பட் இது தொடர்ச்சியாக நடக்கும் பட்சத்தில், இப்போ ரஷ்யா உக்ரைன் மாதிரி நடக்கிற பட்சத்தில் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு அந்த கப்பல் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது. அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஈரான். இப்போ அவங்க எதுவும் ஸ்டாப் பண்ணலை. பட்டு ஷிப் ஓனர்ஸு அவங்களாவே போக்குவரத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஹோர்முஸ் மூலம் கிட்டத்தட்ட 20% ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் இன் பெட்ரோல், டீசல், க்ரூடு நடக்குது. 30% ஆஃப் LNG ட்ரேடு, வேர்ல்டு ட்ரேடு. இதை இந்தியாவுக்கு மட்டும், இந்தியாவுடைய சூழ்நிலையை வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுறதுல கிட்டத்தட்ட 50% வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் மூலம் நமக்கு வருது. ஸோ இப்போ அந்த டிஸ்ரப்ஷன் ஏற்படையில் நமக்கு இன்னும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். பட் ஹேவிங் செட் தட், இவங்க அமெரிக்காவாலையும் இதை வந்து பல ஆண்டுகள் வந்து இந்த போரை தொடர்ந்து கொண்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ ஏன்னா யூஸ்வலி அவங்க வந்து ஒரு லெவல் பார்ப்பாங்க, அதுக்கு மேலே வெளியேறிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க செய்ய நினைத்த சேதத்தை எல்லாம் செஞ்சு அடைஞ்சிட்டாங்க. அங்கே உள்ள சுப்ரீம் லீடர் அயத்துல்லா காமெனியை, அயத்துல்லா அலி காமெனே அவரை கொள்ள நினச்சாங்க. அப்புறம் ஆர்மி சீஃபு, போலீஸ் சீஃபு, இன்டெலிஜென்ஸ் சீஃபு, ஈரான் ரெவல்யூஷனரி ஃபோர்ஸினுடைய சீஃப், இது மாதிரி பல பேரை கொண்டுட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்க நினச்சதை முடிச்சுட்டாங்க. பட் இன்னும் கொஞ்சம் அவங்க மிசைல் இருப்பிடங்களை எல்லாம் கிளியர் பண்ணலாம், அல்லது நியூக்ளியர் இடங்களை எல்லாம், ஸ்டோரேஜை எல்லாம் கிளியர் பண்ணலாம்.
அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் இஸ்ரேலும் கிளம்பும் அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். ஸோ இப்போ ப்ராபப்ளி இது ஒரு ஷார்ட்டாக இருந்து ஒரு 4-5 வீக்ஸுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இட் வுட் பி பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன். லாங்கராக எடுத்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஹேவிங் செட் தட், இந்தியன் எக்கானமி வந்து இந்த வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய போர்கள்னால விழுந்தா கூட, டெம்பரரியாக விழுந்தா கூட சப்ஸ்கியூண்டாக எழுந்து வந்திருக்கு. இது 2011 மிடில் ஈஸ்ட் அண்ட்ரஸ்டில் பார்த்துருக்கலாம், அல்லது 2014 கிரிமியா கான்ஃப்ளிக்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அல்லது 2016 யூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில், 2019 பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்ஸில், 2022 ரஷ்யா உக்ரைன் போர் தொடக்கத்தில், 2023 இஸ்ரேல் ஹமாஸ்னுடைய போரில், அதுக்கப்புறம் 2025 இந்தோ பாக் வாரில், ஆப்ரேஷன் சிந்தூரில். ஸோ இது எல்லா தருணங்கள்லையுமே இந்த லாஸ்ட் 15 வருஷத்துலேயே இத்தனை முறை இந்த போர்களும் பிரச்சனைகளும் நடந்து விட்டது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு. ஸோ இவை அனைத்தையும் மீறி நமது சந்தை வந்துள்ளது. உலக நாடுகளும் உலக பொருளாதாரங்களும் இவற்றை மீறி வந்துள்ளன. ஸோ அதனால் இப்போ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் அ டெம்பரரி பிளிப், யூஸ் திஸ் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நீண்ட காலத்துக்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு பணம் அதிகமாக இருந்தால் போட்டு முதலீடு செய்து கொள்ளுங்கள், அல்லது எஸ்ஐபியை தொடர்ந்து வாருங்கள். நீங்கள் பணம்லாம் கையில் இல்லை அப்படின்னா எஸ்ஐபியை தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டு வாங்க. இந்தியன் மார்க்கெட்ஸ் வில் கிவ் ஷைனிங் ரிட்டர்ன்ஸ் இன் த ஃபியூச்சர். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.